வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயத்த அலச போறோம். ஆமா. நாம பார்க்க போறது ஒரு குறிப்பிட்ட தலைப்ப பத்தி மட்டும் இல்ல, அந்த தலைப்பை எப்படி கத்துக் குடுக்குறாங்கங்கிற முறைய பத்தியும் தான். கரெக்ட். நம்ம கையில ஒரு சுவாரஸ்யமான ஆதாரம் இருக்கு. 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சமூக அறிவியல் பாடநூல். ஆமா. இதுல இருக்கிற நிலத்தோற்றங்கள் மற்றும் பெருங்கடல்கள்ங்கிற ஒரு பாடம் தான் நம்மளுடைய இன்றைய ஆய்வுக்களம். ஆமா. இதோட நோக்கம் என்னன்னா, புவியியலோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம். ஆனா அதை விட முக்கியமா ஒரு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் எப்படி வெறும் தகவல்களை ஒரு லிஸ்டா கொடுக்காம பசங்களோட சிந்தனையை தூண்டுற மாதிரி கேள்விகளை வைக்குது. எப்படி அறிவு கட்டமைக்குதுன்னு பார்க்க போறோம். சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா நாம கத்துக்கிற விதத்தையே கத்துக்க போறோம். சரி. விஷயத்துக்குள்ள போலாம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப அடிப்படையில இருந்துதான். பூமி மேல 71% தண்ணி, 29% நிலம் இருக்குன்னு சொல்லுது. ஆமா. ஆனா இந்த 29% நிலமும் ஒரே மாதிரி இல்ல. இத ஒரு 3 நிலைகளா பிரிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முதல் படி மாதிரி தெரியுது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வகைப்பாடு ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. முதல்ல வர்றது முதல் நிலை நிலத்தோற்றங்கள். முதல் நிலை. ஆமா. இதுதான் இந்த பூமியோட பிரம்மாண்டமான அமைப்புகள். அதாவது கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள். இதுதான் புவியியலோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். ஓகே. அப்போ பூமிங்கிற ஒரு பெரிய கேன்வாஸ்ல முதல்ல வரையப்பட்ட கோடுகள் இந்த கண்டங்களும் பெருங்கடல்களும் தான். அதுக்கு மேலதான் மத்ததெல்லாம் வருது. சரியா சொன்னீங்க. அதுக்கு அடுத்ததுதான் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். சரி. இது முதல் நிலை மேல உருவாகிறது. அதாவது கண்டங்கள் மேல இருக்கிற மலைகள், பீடபூமிகள், அப்புறம் சமவெளிகள். இது எப்படி உருவாகுது? இது பூமியோட உள் சக்தி, வெளி சக்தி இதோட செயல்பாடுகளால உருவாகுது. அப்போ பள்ளத்தாக்கு, கடற்கரை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்க வரும்? அதுவும் இதுக்குள்ள அடங்குமா இல்ல அது தனி வகையா? இதுல பசங்களுக்கு குழப்பம் வராதா? நல்ல கேள்வி. அதுதான் 3ஆவது நிலை. 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். ஓ, அது தனி கேட்டகரியா? ஆமா. இது 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் மேல உருவாகிறது. ஆறுகள், பனியாறுகள், காத்து, கடல் அலைகள் இதெல்லாம் ஒரு இடத்துல அரிச்சு இன்னொரு இடத்துல படிய வைக்கும் போது இது உருவாகுது. ஓஹோ. நீங்க சொன்ன மாதிரி பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள் எல்லாமே இதுக்கு சிறந்த உதாரணம். அப்போ இது ஒரு பெரிய கட்டிடத்தை அடுக்கடுக்கா கட்டுற மாதிரி தான். கண்டங்கள்ங்கிற ஃபவுண்டேஷன் மேல ஆமா. மலைகள், சமவெளிகள், சுவர்களை எழுப்பி அதுக்கப்புறம் ஆறுகளும் காத்தும் ஜன்னல், கதவு மாதிரி சின்ன சின்ன வேலைப்பாடுகளை செய்யுது. அருமையான உவமை. ஒரு சிக்கலான உலகத்தை எளிமையா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு நல்ல சிஸ்டம் இது. இது வெறும் புவியியல் அம்சங்களோட பட்டியல் இல்ல, இது ஒரு வகைப்பாட்டு முறை. சரி, இப்போ இந்த 2ஆம் நிலை நிலத்தோற்றங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல மலைகள். சுத்தி இருக்கிற இடத்தை விட 600 மீட்டருக்கும் மேல உயரமா செங்குத்தான சரிவோடு இருந்தா அது மலைன்னு புத்தகம் சொல்லுது. ஆசியால இமயமலை, வட அமெரிக்கால ராக்கி, தென் அமெரிக்கால ஆண்டீஸ்னு உதாரணங்கள் இருக்கு. ஆமா. அப்புறம் உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் 8848 மீட்டர் உயரம்னு ஒரு தகவல். இங்கதான் இந்த பாடநூல் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு வேலையை பாக்குது. எவரெஸ்டோட உயரம் 8848 மீட்டர்னு சொல்லி நிறுத்தாம இந்த நம்பர் அப்படியே இருக்குமா ஆனா மறைமுகமா யோசிக்க வைக்குது. ஏன்னா இமயமலையை உருவாக்குன அதே புவியியல் சக்திகள் இன்னமும் அதை மேல தள்ளிக்கிட்டு தான் இருக்கு. ஓ, அப்போ உயரம் மாறிட்டே இருக்குமா? ஆமா. அதனால இந்த உண்மை தகவல் கூட ஒரு நகரும் இலக்கு தான். 6ஆம் வகுப்பு மாணவருக்கு இது ஒரு நிலையான எண்ணா கொடுக்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற டைனமிக்கான ஒரு கிரகத்தை பத்தி யோசிக்க ஒரு தூண்டுதல் இருக்கு. வாவ். அது மட்டும் இல்ல, ஒரு சிந்தனை வினா பகுதியில ஒரு கேள்வி கேட்கறாங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் உள்ள மலை சார்ந்த பல்லுயிர் தொகுதிகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள்? ஆமா, இதுதான் முக்கியமான இடம். இது வெறும் மனப்பாடம் பண்ற கேள்வி இல்லையே. நிச்சயமா இல்ல. இதுதான் உயர்நிலை சிந்தனை திறன். மாணவர்களை வெறும் தகவல்களை வாசிக்கிற நிலையில இருந்து அதை வச்சு பகுப்பாய்வு செஞ்சு ஒரு கருத்தை உருவாக்க சொல்லுது. அப்போ ஒரு மாணவன் யோசிக்க ஆரம்பிப்பான். ஆமா, யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாணவன் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளை பத்தி யோசிக்கலாம். அங்க இருக்கிற அரிய வகை தாவரங்கள், விலங்குகளை பத்தி யோசிக்கலாம். இல்ல இமயமலையோட பனி உருகுறத பத்தி யோசிச்சு அதை பாதுகாக்கணும்னு சொல்லலாம். இது பாடத்தை அவனோட உலகத்தோட இணைக்குது. கரெக்ட். அடுத்து பீடபூமிகள். இதுக்கு மேசை நிலங்கள்னு ஒரு செல்ல பெயர் இருக்கு. ஏன்னா உயரமா இருந்தாலும் தட்டையான மேற்பரப்பை கொண்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? சில இடங்கள்ல உச்சி கூர்மையா மலையா இருக்கு, சில இடங்கள்ல தட்டையா பீடபூமியா இருக்கு. அது உருவாகிற விதத்துல இருக்கு.
எரிமலை குழம்பு பரவி ஆறி உருவாகிற தக்கான பீடபூமி மாதிரி சிலது இருக்கு. சில சமயம் பல மில்லியன் கணக்கான வருஷ அரிப்பால மலைகள் தட்டையாகி உருவான பீடபூமிகளும் இருக்கு. ஓகே. இந்த புத்தகம் திபெத் பீடபூமிய உலகின் கூரையும் சொல்லுது. அதோட சோட்டா நாக்பூர் பீடபூமியில கனிம வளம் நிறைஞ்சிருக்குன்னு ஒரு தகவல் இருக்கு. அது ஏன் முக்கியம்? இது புவியியல நேரடியா பொருளாதாரத்தோட இணைக்குது. அந்த பகுதியில ஏன் இரும்பு நிலக்கரி தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்க இது ஒரு சாவி. அடுத்தது சமவெளிகள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 200 மீட்டருக்கும் குறைவான உயரம். ஆறுகள் படிய வைக்கிற வண்டல் மண்ணால உருவாகிறதால இது ரொம்ப வளமான பகுதி. இதுதான் மனித நாகரிகங்களோட தொட்டில்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா. உலகின் பெரிய நாகரிகங்களை எடுத்து பாருங்க. மெசபடோமியா, ஈகிப்து, சிந்து சமவெளி. எல்லாமே ஆற்றுப்படுகைகள் தான். ஆமா, எல்லாமே ஆற்று சமவெளிகள்ல தான் தோன்றுச்சு. ஏன்னா அங்கதான் விவசாயம் செய்ய முடிஞ்சது, போக்குவரத்து எளிதா இருந்துச்சு, மக்கள் அடர்த்தியா வாழ முடிஞ்சது. வட இந்தியாவோட சிந்து கங்கை சமவெளி இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தானே? மிகச்சிறந்த உதாரணம். வளமான மண், நீர் ஆதாரம், தகுந்த காலநிலை, இது மூணும் சேரும்போது அது மனித வரலாற்றையே உருவாக்குற இடமா மாறுது. நம்ம வாழ்க்கையோட அடித்தளமே இந்த 29% நிலத்துல தான் இருக்குன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இந்த கிரகத்தோட உண்மையான ராஜா அந்த 71% நீர்ப்பரப்பு தான். ஆமாம். இவ்வளவு பெரிய கடல்களை பத்தி ஒரு 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? அதையும் ஒரு எளிமையான வரிசைப்படுத்தலோட தான் ஆரம்பிக்கிறாங்க. 5 பெருங்கடல்கள் இருக்குன்னு சொல்லி. சரி. அதோட பரப்பளவு விகிதத்தையும் தராங்க. பசிபிக் 47%, அட்லாண்டிக் 23%, இந்திய பெருங்கடல் 20%, தென் பெருங்கடல் 6%, கடைசியா ஆர்க்டிக் 4%. ஓ, இந்த நம்பர்ஸ் மூலமாவே எது எவ்வளவு பிரம்மாண்டம்னு ஒரு ஒப்பீடு மனசுல வந்துடுது. பசிபிக் பெருங்கடல் கிட்டத்தட்ட மத்த எல்லாத்தையும் சேர்த்தா வர்ற அளவுக்கு இருக்கு. 47% என்பது மிகப்பெரியது. ஆமா, அதுதான் பெருசு, அதுதான் ஆழமானதும் கூட. உலகின் மிக ஆழமான பகுதியான மரியானா அகழி, அதாவது மரியானா ட்ரெஞ்ச் இங்கதான் இருக்கு. அதோட ஆழம் சுமார் 11,000 மீட்டர் ஆழம். அதாவது எவரெஸ்ட் சிகரத்தையே தலைகீழா உள்ள வச்சாலும் அதுக்கு மேல இன்னும் 2 கிலோமீட்டர் தண்ணி இருக்கும். நினைச்சு பார்க்கவே முடியல. இங்கே அந்த புத்தகம் ஒரு சிந்தனை வினாவை வைக்குது. ஆழம் இவ்வளவு மீட்டர்னு சொல்லிட்டு நிறுத்தாம என்ன கேக்குது? உலகின் மிக ஆழமான பகுதிக்கு சென்றடைவதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள் கேக்குது. இது ஒரு புவியியல் கேள்வியே இல்ல, இது ஒரு உணர்வுபூர்வமான கேள்வி. அருமையான உத்தி அது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முழுமையான இருட்டு, கற்பனை செய்ய முடியாத அழுத்தம், உடம்போட ஒவ்வொரு செல்லும் நுறுங்கி போற மாதிரி ஒரு பிரஷர். அங்க உயிரினங்கள் இருக்குமா? அங்க இருக்கிற உயிரினங்கள் கூட விண்வெளி உயிரினங்கள் மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த ஒரு கேள்வி வெறும் நம்பரா இருந்த மரியானா அகழிய ஒரு த்ரில்லான அனுபவமா மாத்துது. மாணவனோட கற்பனையை தூண்டுது. சரி, மத்த கடல்களுக்கு என்ன தனித்துவம்? அட்லாண்டிக் பெருங்கடல் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்துல இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அந்த வடிவம் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் இணைக்கிற கப்பல் போக்குவரத்துக்கு ரொம்ப காலமா உதவியா இருந்திருக்கு. அப்புறம் இந்திய பெருங்கடல், அதுக்கு நம்ம பேரு தான். ஆமா, ஒரு நாட்டின் பெயரால, அதாவது நம்ம இந்தியாவின் பெயரால அழைக்கப்படுற ஒரே பெருங்கடல். இது ஏன் அப்படி இருக்குன்னு யோசிக்க வைக்குது. ஏன்னா இந்திய துணைக்கண்டம் அந்த பெருங்கடல்ல ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கு. தென் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் பத்தி என்ன சொல்றாங்க? தென் பெருங்கடல் அண்டார்டிகா கண்டத்தை சுத்தி இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியானது. ஆர்க்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறதுலே சின்னது. இது வட துருவத்தை சுத்தி இருக்கு. ஓகே. வருஷத்தோட பெரும்பாகுதி பனியால உறைஞ்சு போயிருக்கும். இது பூமியோட காலநிலையை கட்டுப்படுத்துறதுல ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி செயல்படுது. ஓகே, இப்போ நிலம் நீர்னு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஒரு டீச்சரா யோசிச்சா இதெல்லாம் பையனுக்கு புரிஞ்சிருச்சா இல்ல சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கானான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, இங்கதான் பாடத்தோட கடைசியில இருக்கிற பயிற்சிகள் முக்கியமான வேலையை செய்யுது. கரெக்ட். இங்கதான் கற்றவோட வெவ்வேறு நிலைகளை நம்ம தெளிவா பார்க்க முடியும். இந்த புத்தகத்தோட பயிற்சிகளை பார்த்தா அவை பல அடுக்குகளா வடிவமைக்கப்பட்டிருக்கு. முதல் அடுக்கு என்ன? முதல் அடுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புதல் மற்றும் பொருத்துக. இது ரொம்ப பேசிக்கான நினைவாற்றலை சோதிக்கிற விஷயம். உதாரணமா, உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் அல்லது உலகின் கூரை என அழைக்கப்படுவது. இது கற்றல் பிரமிட்டோட அடித்தள மாதிரி. அதாவது தகவல்களை ஞாபகம் வச்சிருக்கியான்னு செக் பண்றது. சரியா சொன்னீங்க. ஆனா அதுக்கு அடுத்த அடுக்கு தான் ரொம்ப முக்கியமானது.
அதுதான் கூற்றுகளை ஆராய்தல். கூற்றுகள் ஆராய்தலா? ஆமா, இது உயர்நிலை சிந்தனைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. ஏன் மக்கள் வாழ ஏற்றது? ஏன்னா அங்க விவசாயம் செய்ய முடியுது. விவசாயம் ஏன் செய்ய முடியுது? ஏன்னா அங்க வளமான மண் இருக்கு. அந்த இணைப்பு புரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த இணைப்ப அந்த மாணவன் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுக்க முடியும். இது என்னங்கிற கேள்வியிலிருந்து ஏன், எப்படிங்கிற கேள்விகளுக்கு மாணவனை நகர்த்துது. அப்போ முதல் வகை பயிற்சிகள் தகவல்களை சோதிக்குது. இந்த இரண்டாம் வகை பயிற்சிகள் புரிதலை சோதிக்குது. இதுக்கு மேலே அடுக்குகள் இருக்கா? இருக்கு. அடுத்தது வரைபடத்துல இடங்களை குறிப்பது. இமயமலையையும் ராக்கி மலையையும் தக்கான பீடபூமியையும் உலகா வரைபடத்துல குறிக்க சொல்லும் போது அது வெறும் பெயர் இல்ல. ஆமா, அது வெறும் பெயர் இல்ல, அது பூமி மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குங்கிற காட்சி சார்ந்த மற்றும் இடம் சார்ந்த புரிதலை, அதாவது ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்க மேம்படுத்துது. அதுவும் சரிதான். ஒரு விஷயத்தை படிக்கிறது வேற, அது ஒரு மேப்ல பார்க்கும்போது மனசுல பதியறது வேற. கடைசியா நிலத்தோற்றங்களின் வகைகளை விளக்குக மாதிரி பெரிய கேள்விகள் இருக்கு. ஆமா, இதுதான் உச்சக்கட்ட நிலை. கத்துக்கிட்ட எல்லா தகவல்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு கட்டமைப்போட ஒரு கோர்வையா எழுதுற திறனை இது வளர்க்குது. இதுக்கு வெறும் ஞாபக சக்தி மட்டும் போதாது. தகவல்களை ஞாபகம் வச்சிருந்தா மட்டும் போதாது, அதை ஒழுங்கு வைக்க தெரியணும், அதை தெளிவா வெளிப்படுத்த தெரியணும். ஆக ஞாபகப்படுத்துதல், புரிந்து கொள்ளுதல், பகுப்பாய்வு செய்தல், கடைசியா உருவாக்குதல்னு ஒரு முழுமையான கற்றல் சுழற்சியை இந்த பயிற்சிகள் நிறைவு செய்யுது. ஆக இன்னைக்கு நாம பார்த்தது பூமியோட நிலத்தோற்றங்களையும் பெருங்கடல்களையும் பத்தி மட்டும் இல்ல. ஒரு பாடம் எப்படி வெறும் தகவல்களோட தொகுப்பா இல்லாம ரொம்ப கவனமா படிப்படியா மாணவர்களோட சிந்தனை திறனை வளர்க்கிற ஒரு கருவியா மாறுதுன்னு பார்த்தோம். இந்த கட்டமைப்பு 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, புதுசா எதை கத்துக்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஆமா, ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அதோட அடிப்படைகள் என்ன, அவற்றை இணைக்கிற செயல்முறைகள் என்ன, இந்த மாற்றங்கள் ஏன் நடக்குது, அதனால என்ன விளைவுகள் ஏற்படுது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கறது தான் உண்மையான ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும். இந்த பாடநூல் உலக வரைபடத்துல கண்டங்களையும் பெருங்கடல்களையும் குறிக்க சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த நிலத்தோற்றங்களை உருவாக்குன அதே புவியியல் சக்திகளால பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வரைபடம் எப்படி இருந்திருக்கும்? எல்லா கண்டங்களும் ஒன்னா பாஞ்சியான இருந்திருக்கலாம். இன்னும் பல மில்லியன் வருஷங்களுக்கு பிறகு இந்த வரைபடம் எப்படி இருக்கும்? நாம இன்னைக்கு நிலையானதுன்னு பாக்குற இந்த உலக வரைபடம் உண்மையில காலத்தோட ஓட்டத்துல ஒரு நொடியில எடுத்த ஒரு போட்டோ மட்டும்தான். அந்த போட்டோக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பெரிய கதை ஓடிக்கிட்டு இருக்கு.